நீங்கள் 2011 பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அம்மா முதலமைச்சரானாங்க. அந்த காலகட்டத்தில் 100க்கு 32% தான் உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை இருந்தது. கல்வியில் புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்தியதின் விளைவு அம்மா அதாவது 2019-20 கிட்டத்தட்ட 100க்கு 52 பேர் உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை உயர்ந்து நாட்டிலேயே முதல் மாநிலம் உயர்கல்வியில் என்ற பெருமை நாம் பெற்றோம். இன்றைக்கு தமிழகத்தில் எத்தனையோ துறை இருக்குது. மாண்பு அம்மா அவர்கள் எண்ணி பார்த்தாங்க, எந்த ஒரு மாநிலம் கல்வியில் சிறக்கின்றதோ அந்த மாநிலம் அனைத்து துறைகளிலும் வளரும். அந்த மாநிலத்தில் வளம் கிடைக்கும், அமைதி கிடைக்கும். அது இரண்டும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் கல்வி நம்முடைய மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும். கல்வி என்பது அழியா செல்வம். யாரும் நம்ம உயிரோடு இருக்க வரைக்கும் அந்த கல்வியை நம்ம இடமிருந்து பறிக்க முடியாது. அப்படி அழியா செல்வத்தை நம்முடைய மாணவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நிறைய திட்டத்தை கொடுத்தோம். மக்களுக்காக நன்மை செய்த அரசாங்கம் அதிமுக ஆட்சி. அது மட்டும் இல்லை, 7 சட்டக்கல்லூரி கொண்டு வந்தோம். 10 ஆண்டில் 7 சட்டக்கல்லூரி. நான் முதலமைச்சர் இருக்கும்போது 6 சட்டக்கல்லூரி திறந்து அற்புதமான சட்டக்கல்லூரி. சாதாரண அந்த சட்டக்கல்லூரியை நீங்கள் போய் பார்க்க வேண்டும் மாணவர்கள். இன்றைக்கி விழுப்புரம் போய் பாருங்கள், சேலத்தில் போய் பாருங்கள். லேட்டஸ்ட்டாக மாணவர்கள் அரசு சட்டக்கல்லூரினே பார்க்க முடியாது. லைப்ரரியெல்லாம் பெங்களூரில் இருக்கிற சட்டக்கல்லூரியில் என்ன லைப்ரரி இருக்குதோ அதே லைப்ரரி நம்முடைய விழுப்புரத்தில் இருக்கும். அதே அரங்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான கலை அரங்கம் வச்சுருக்கிறோம். இப்படி மாணவருடைய திறனை வளர்க்க வேண்டும். ஒரு சட்டம் பயிலக்கூடிய மாணவனுக்கு தேவையான வசதி முழுவதும் நாங்கள் செஞ்சு கொடுத்தோம் இந்த 7 சட்டக்கல்லூரிகளையும்.